பெங்களூரில் என்ன மாதிரி மழை பாருங்கள். நைட்டு ஃபுல்லு மழை, வெளியில் நடக்க முடியல, வண்டி எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நேற்று மழை இல்லை, இப்போ வரைக்கும் மழை இல்லை, இனிமேல் வராது போல் க்ளவுடியாக இருக்குது. பட் நோ மழை. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். மழை தண்ணியில் அவ்வளோ சத்து போல் இந்த செடிங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது அப்படி தெரியுது, நல்லா கலக்கலன்னு 5 times ஜாஸ்தி க்ரோத். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். குட் நியூஸ் என்னன்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற அத்தனை வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்ரீவ் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ ஃபுட்டேஜஸ் போச்சே அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இப்போ எவ்வளோ எனக்கு தெரிஞ்சிச்சு நிறைய இருக்குதுன்னு, பட் என்னென்ன இருந்துச்சு நானே மறந்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது மழைக்கு முன்னாடி எடுத்த இந்த சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனப்போ எடுத்தது. தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, சடனாக திடீர்னு டிசிஷன் பண்ணி. ஸோ போனோன்னு இருந்தாங்க, பட் இன்னைக்கு சடனாக கால் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ அத்தர் வந்து அப்போ தான் டியூஷன் முடிச்சுட்டு வந்தா, சரி உடனே லஞ்சு இவங்களை சாப்பிட வச்சுட்டு அனுப்பிடலான்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அம்மாவோட இவங்க வந்து நேராக தம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி. சரி போகிறாங்கன்னு சொல்லி நல்லா கொஞ்சம் கீரை எல்லாம் பேக் பண்ணி தம்பி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஊதுவத்தி அகர்பத்தி அவ்வளோ நல்லா இருக்குது. 2 ஃப்ளேவர்ஸ் வரும், ரெண்டுமே செம்மையாக இருக்கும். ஸோ நான் டிமார்ட் போகும்போது நிறைய வாங்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து எம்ஆர்பி 100 rupeesன்னு போட்டிருக்கு, பட் டிமார்ட்டில் வந்து 75 or 80 rupees கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு க்யூட் பேக்கில் பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நட்ஸு அது எல்லாமே பேக் பண்ணி அனுப்பியாச்சு. பசங்களுக்கு லஞ்சு நல்லா டெண்டர் பீர்க்கங்காய் நம்ம கார்டன்லேருந்து பறித்து நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சி தாளித்த சாம்பார்னு சொல்லலாம். சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன் பாருங்கள், என்ன மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. அது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்ணி காய் சூப்பர், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காய். அதுக்கப்புறம் வந்து தயிர், இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் இருந்துச்சு. இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் ஷேர் பண்ணேன்னா எனக்கு நிஜமாகவே மறந்துருச்சு. எனக்கு வந்து ஷேர் பண்ண மாதிரியும் இருக்குது, பட் ஃபுல்லாக ஷேர் பண்ணல, கொஞ்சம் எனக்கு தெரியல. பட் சரி ஓகே, கொஞ்சம் ஒரு 2 minute ஃபுட்டேஜ் ரிப்பீட் ஆச்சுனாக்கா கூட நோ ப்ராப்ளம். இந்த கீரை பாருங்கள், என்ன பெரிய சைஸு பாலக்கீரை. முத்திருச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை பியூரே மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த கீரை நல்லா உள்ளே இருக்கிற டெண்டர் கீரை எல்லாம் பேக் பண்ணி பசங்களை ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வந்து ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிவிட்டேன். ஏன்னா சடனாக பிளான் ஆனதுனால என்னால் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வர முடியல. ஸோ அதனால தான் கேப் பண்ணல, கேப் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆட்டோனா கொஞ்சம் நாலா பக்கம் ஓப்பனாக இருக்கும், நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஸோ கரெக்டாக 2:30 மணிக்கு ஆட்டோ வந்துருச்சு. ஊபர் ஆட்டோ ரீச்சும் ஆகிட்டாங்க சேஃபாக. ஒரு 3-4 நாளைக்கு தம்பி வீட்டில் போயிட்டு ஜால்ரா அடிக்கிற பிளானு, அம்மாவும் கூட போகிறாங்க. ஸோ நோ டென்ஷன். இப்போ வந்து நைட்டுக்கான ஆர்டருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலு பராட்டா, ஆலு பனீர் பராட்டா, இல்லை பனீர் ஆலு பராட்டா எப்படி வேணால் சொல்லலாம். 50-50% போடுவேன் என்னோட ஸ்டைலு. ஸோ 50% பனீர் இருக்கும், 50% ஆலு இருக்கும். நல்லா பாயில் பண்ணி உருளைக்கிழங்க நல்லா கிரேட் பண்ணிடுவேன். கையில் பிசைஞ்சாக்கா அந்த இது இருக்காது, ஸ்மூத்னஸ் இருக்காது, ஈவன்னெஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி பன்னீரும் நல்லா கிரேட் பண்ணிடுவேன் கிரேட்டரை வச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன்லி சாப். ஸோ ஆலு ஸ்டஃபிங்கு, அதாவது இந்த பராட்டாக்கான ஸ்டஃபிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறேன். அதனால் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே நான் எடுக்கலை. அப்படி 6 மணியோட லாஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்குள்ளே யார் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி மாவு பிசைஞ்சு எல்லாமே வச்சுட்டு ஸோ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக லாஸ்ட் மினிட்டுக்கு என்றைக்கு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு, கரெக்டாக 7 மணிக்கு. பரவாயில்லையான ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சு, 2 வாட்டி பனீர் இந்த ஸ்டஃபிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த பனீர் பராட்டா ஆலு பராட்டாலாம் நம்ம சேனலில் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ இது வந்து பனீர் ஆலு நல்லா பாயில் பண்ணி கிரேட் பண்ணிக்கோங்க, பொட்டேட்டோவை கிரேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி நல்லா இடித்து, இல்லை அதுவும் கிரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு எண்ணெயில் வதக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருவேன். கசூரி மேத்தி கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி பச்சையாக சேர்க்காம தவாலேயே கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியா தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் உப்புக்கு பதில் பிளாக் சால்ட் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், பொடியாக நறுக்கின க்ரீன் சில்லி, அதுதான் செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாமே ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் தான், நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம், ஏதாவது வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு அவ்வளோ டேங்கியாக, அவ்வளோ ருசியாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பன்னீர் பராட்டா இருக்கட்டும், ஆலு பராட்டா இருக்கட்டும், நிறைய பேர் வெங்காயம் சேர்க்காமல் செய்வாங்க. பட் எனக்கு வெங்காயம் மஸ்ட்டு, நிறையவே சேர்த்துருவேன், நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிலேயே பொடியாக நறுக்கி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸ்டஃபிங்குன்னு இருக்கும்போது நம்ம நல்லா
அப்படியே ஸ்டஃப் பண்ணி ஃபுல்லி லோடட் நல்லா பாகுபலி சைஸ்க்கான ஸ்டஃபிங் இருக்கணும். நல்லா இது பண்ணி அந்த பராட்டா கூட பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு பராட்டா சாப்பிட்டா கூட நச்சுன்னு இருக்கணும். இது 2 பராட்டா சாப்பிட்டாவே ஹவுஸ்ஃபுல்லாகிடும், நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு பராட்டா பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாட்டினா செஞ்சுருவேன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதே மாதிரி ட்ராவல் டைமில் இதை நாங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ நல்லா கை மெஸ் ஆகாமல் நம்ம வந்து சாப்பிட்றலாம். இதோட எனக்கு டச்சிங் சைட் டிஷ் ஃபேவரட் காம்பினேஷன் வந்து தயிரில் சுகர் போட்டு சாப்பிட்றது, லைட்டாக ஊறுகாய் தொட்டுட்டு. பட் இங்கே வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சுகர் ப்ரெஃபர் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. இது டின்னர் வேறு, அதனால் நான் வந்து பிளெயின் கர்டே கொடுத்துட்டேன். கூட வந்து கொஞ்சம் ஊறுகாய் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கஸ்டமர் வந்து நான் வீட்டில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ டோட்டலாக 4 வீட்டிலேருந்து அன்றைக்கி ஆர்டர் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் ஆர்டர் வந்த உடனே மறுபடியும் லாஸ்ட் மினிட்ல பன்னீர் லக்கிலி அன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராவாக வேக வச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு அந்த உருளைக்கிழங்கு இருந்ததுனால தான் நான் இந்த ஆர்டரே எடுத்தேன். ஸோ டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல பன்னீர் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பன்னீரோ வச்சேன். இன்னொரு பன்னீர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி அப்போது வந்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி கிரேட்டர் அந்த சாப்பரை யூஸ் பண்ணி சாப் பண்ணேன். இல்லைன்னா எனக்கு கையிலே ஈஸியாக பண்ணிடுவேன். சரின்னு சொல்லி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை ஆலு பராட்டா பண்ணி நல்லா நெய் ஊற்றி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரு பிளேட்டில் வந்து 2 ஆலு பராட்டா கொடுக்குறேன். ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு 1.5 பிளேட் கொடுக்க முடியுமான்னு. சரி ஓகே, அவங்க சொன்னாங்க என்னால் 2 பராட்டா சாப்பிட முடியாது, ஹஸ்பண்டுக்கு 2 பராட்டா, எனக்கு ஒன்றுனா போதும். ஸோ 3 பராட்டா பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க நெக்ஸ்ட் டே வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப நைட்டுக்கு பசி வந்துருச்சு, எனக்கு இன்னும் இருக்குமா. நான் சொன்னால் கேட்க வேண்டியது தானே, ஏன் கேட்கல. இல்லை நான் சொன்னேன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கேளுங்க, எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நான் கொடுக்குறேன், இல்லை பண்ணி கூட கொடுக்குறேன். ஸோ ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி ஆச்சு அன்றைக்கி கதை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆலு பராட்டா எல்லாம் டெலிவர் பண்ணி எங்களுக்கும் அதுதான் அன்றைக்கி டின்னர். அடுத்த நாள் வந்து சிக்கன் கறி, ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி வித் சப்பாத்தி போட்டிருந்த டின்னருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் மாவு, அப்போ தான் நல்லா சாஃப்ட் சப்பாத்தீஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்பைசஸை பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பும் போடுவேன், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி இதுதான் நம்ம மசாலா, கரம் மசாலா. ஸோ இது வந்து சைடில் வச்சுட்டு அதே மாதிரி நல்லா வதக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட ஜஸ்ட் அந்த டெக்ஸ்சர் அரைக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்சர் வேணும்னு சொல்லி தான் ஒரு 1/2 வெங்காயம் போட்டு, அண்ட் நம்ம கார்டன் ஃப்ரெஷ் பச்சை மிளகா வந்துச்சு. யூஸ்வலாக இதில் பச்சை மிளகா சேர்த்து அரைக்க மாட்டேன், பட் எனக்கு டெம்டிங் ஆகி போச்சு அந்த பச்சை மிளகா பார்த்துட்டு. சரின்னு சொல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா கழுவி சாப் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கூடியே வந்து பாருங்கள் இதை பார்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம நல்லா ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி பண்ணியாச்சு சப்பாத்திக்கு. ஸோ சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, சிக்கனோட எனி டிஷ்க்கு நான் சிக்கன் லெக்ஸ் மட்டும் தான் வாங்குவேன், ஃபுல் லெக்ஸ். ஆனால் பீசஸில் கட் பண்ணி வாங்குவேன். ஸோ கஸ்டமருக்கும் சொல்லிடுறது. ஸோ உங்களுக்கு லெக் பீசஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். நல்லா தயிர் போட்டு, நல்லா சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா. ஆனால் இதில் மட்டும் நான் லெமன் போட மாட்டேன், பிரியாணிக்கு மட்டும் தான் லெமன் போடுவேன். இதுக்கு பிரியாணி கிரேவி மசாலாக்கெல்லாம் நான் இது போட மாட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நிறைய வெங்காயம் போடுவேன். நல்லா வதக்கிட்டு பேருக்கு ஒரே ஒரு தக்காளி போடுவேன். அது எல்லாமே வதக்கிட்டு நமக்கு நம்ம மிக்ஸ் பண்ண வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இதோட மெயின் மசாலாவே. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேருக்கு நான் வந்து தனியா தூள் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, ஃப்ரெஷ் சிக்கன் மசாலா, அது போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸோ நல்லா பொறுமையாக சிம்மர் பண்ணணும். சிம்மர் ஆய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் ஜூஸஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா மேரினேட்டட் சிக்கன் லெக் பீசஸ்னால ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ டெண்டர் ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். காலையிலேயே நல்லா மசாலா போட்டு மேரினேட் ஆன சிக்கன். ஸோ அப்படி தான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் இதில் இருக்குது. பேசிக் ஹோம்மேட், சிம்பிள் ஹோம்மேட் சிக்கன். லாஸ்ட்டில் வந்து இந்த கசூரி மேத்தி இந்த சூடான தவால் லேசாக டோஸ்ட் பண்ணி கையில் க்ரஷ் பண்ணி கொஞ்சம் தனியாக கொத்தமல்லியோடு சேர்த்துக்கிட்டாக்கா ஆஹா சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் 4 சப்பாத்தி, நல்லா சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. அதோட கிரேவி நல்லா ஒரு 3 to 4 பீசஸ் சிக்கன் வந்துடும், கொஞ்சம் சாலட். ஸோ இதை தான் பேக் பண்ணி 7 மணிக்கெல்லாம் பார்சல் ரெடி. இன்னையோட டெலிவரிஸ் டன். கொஞ்சம் சிக்கனில் வந்து சரி நல்லா கபாப்ஸ் போடலாமேன்னு சொல்லி இது வந்து ரெடிமேட் கபாப் மசாலா தான்.
அதில் வந்து என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன் ஓகேவா. ரெடிமேட் கபாப் மசாலா கூட வந்து டொமேட்டோ கெச்சப், கூட வந்து கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஓகே. வேணும்னா லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி அந்த பவுடர், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பவுடரில் சேர்க்க போகிறதில்ல, ஃப்ளேவருக்கு பவுடர், ஓகே. கபாப் மசாலா போட்டுட்டு அதில் இந்த ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது எல்லாமே க்ரீன் சில்லி போடுறீங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கபாப் பொரிச்சு எடுத்தாக்கா புஸ்ஸு புஸ்ஸுன்னு அவ்வளோ டெண்டர், அவ்வளோ ஜூஸியாக, ஓஃப், அமேசிங், ஃபிங்கர் லிக்கிங் குட். ஸோ இதுதான் எங்களோட டின்னர் ஸ்டார்டர். இது வந்து நான் கஸ்டமருக்கு கொடுக்கல, நான் போடவும் இல்லை, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு சிக்கன். ஸோ நல்லா அன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் கறி வித் சூடான கபாப்ஸ் ஃபார் ஸ்டார்டர் என்ஜாய் பண்ணி டே முடிச்சாச்சு. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி தூங்கியாச்சு. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.